நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும் மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும் உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும் உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும் எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் அன்பான
நம் நீதியினால் இகந்தேடும் அமைதி நிகழும் இகந்தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சற்றுடர்கள் 38 முதல் 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய சமூகத்தில் பார்க்குற சமயத்தில் ஏதாவது ஒரு ஜாதியை அல்ல ஒரு குழுவை ஒரு நட்பு வட்டத்தை அல்ல ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்திருந்தால் நமக்கு நல்லது, நம்ம என்ன பொய் சொன்னாலும் அது நியாயமாகும், எது தவறாக இருந்தாலும் அது நல்லதாக தீமையாக இருந்தாலும் நல்லதாக மாறும். ஒரு ஜாதியை கூடயோ ஒரு குடும்பத்தின் கூடயோ பணக்கார குடும்பத்தின் கூடயோ அது சேராமல் இருந்தால் நம்முடைய திறமைகள் எல்லாம் நாசமாக்கப்படும், நம்முடைய வாய்ப்புகள் எல்லாம் கரியிலிட்டு எரிக்கப்படும் என்பதுதான் இன்றைய உண்மை போல தோன்றுகிறது. எனவே எதெல்லாம் இந்த உலகத்தில் நல்லதென கருதுகிறோமோ அவன் விரோதி துரோகி செய்தாலும் கூட பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் நாம் அனைவரும் அன்பு கடவுளுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்க முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவின் உளவியல் முதிர்ச்சியையும் பரந்த மனப்பான்மைகளையும் கண்டு பார்க்கிறோம். இயேசுவை சாராத அவரது சீடர் என்று ஏற்பிசைவு செய்யப்படாத ஒரு மனிதர் இயேசுவின் பெயரால் பேய்கள் ஓட்டினார் என்பதே மிகவும் வியப்பான ஒரு செய்திதான். இயேசுவின் பெயருக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேறென்ன தேவை? அவர்களை தடுக்க பார்த்தோம் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசுவின் பதில் என்ன? அவர்களை மட்டுமல்ல நம்மையும் வியக்க வைக்கிறது. அதாவது, தடுக்க வேண்டாம், என் பெயரால் வல்ல செயல் புரிகின்றவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்று தன்னம்பிக்கையோடு இயேசு கூறுகிறார். குறுகிய மனம், பொறாமை, தன்னம்பிக்கையின்மை இவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு நன்மையை ஏற்பிசைவு செய்கின்ற பரந்த மனதையும் தன்னம்பிக்கையும் இயேசு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு பொறாமைக்கு பஞ்சமே கிடையாது, குறுகிய மனங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நமது திறமைகளை குடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயங்குகிற நமக்கு இயேசு பாடம் கற்றுத்தருகிறார். பிறரும் நம்மை போல நல்ல பணிகள் ஆற்றட்டுமே, நற்பெயர் வாங்கட்டுமே என்று நினைப்பவரெல்லாம் இயேசுவின் நல்ல சீடர்கள். நாமும் அவ்வாறே முயல வேண்டியிருக்கிறது. எவனொருவன் நல்ல மனிதனாக வாழ்கிறானோ அவர் இயேசுவின் பெயராலேயே அனைத்தையும் செய்கிறான். அவன் அவரின் பெயரை வேண்டுமென்றால் பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இயேசுவின் மதிப்பீடுகளை விழுமியங்களை விட்டுக்கொண்டு ஒருவரால் நல்ல மனிதனாக வாழ முடியாது, இயலாது. இவ்வுலகில் யாரெல்லாம் நல்லதை எண்ணுகிறார்களோ செய்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ
எந்த இனத்தை சார்ந்தவர்களோ, எந்த ஜாதியை சார்ந்தவர்களோ, விசுவாசிகளோ, நம்பிக்கையற்றவர்களோ, விரோதிகளோ, துரோகிகளோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு நாமும் இணைய வேண்டும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு முன்வைக்கிற ஒரு சவால். இந்த இணைதலுக்கு நான் சொன்னது போன்று மதம், ஜாதி, இனம் மற்றும் வேறு எந்த பாகுபாடுகளும் வேறுபாடுகளுமே தடையாகி இருக்க இயலாத முடியாது. இதனைத்தான் புகழ்பெற்ற இறையியலாளர் கார்ல் ரானர் அறியப்படாத கிறிஸ்தவர்கள், அனானிமஸ் கிறிஸ்டியன்ஸ் என்கிறார். கிறிஸ்துவை ஏற்றளவில் அறிந்து அவரை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தனது மனசாட்சியின்படி நல்லது செய்கின்றவர் அவரது அருகில் நெருக்கமாகவே இருக்கிறார். திருமுழுக்கு பெற்று தினமும் திருப்பலி வந்தவர்களோடு மட்டுமல்லாது எவரெல்லாம் கிறிஸ்தவ மதிப்பீடுகளான அன்பு, நீதி, மன்னிப்பு என்று வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவரோடும் கிறிஸ்து உயிரோடு இருந்து இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறார். நாம் பல நேரங்களில், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அவருக்கு அருகில் அவரை சார்ந்திருக்கிறோம் என எண்ணிக்கொண்டு அவரின் உண்மையான மதிப்பீடுகளின்படியும் சீடத்துவ வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறோம். எனவே திரு அவையில் உள்ளவர்கள் அனைவருமே மீட்பு பெறுவர் என்றும் இல்லாதோர் அனைவர் மீட்படையார் என்று அறுதியிட்டு கூற முடியாது. இதைத்தான் வத்திக்கான் சங்க ஏடுகளும் கோடிட்டு காட்டுகிறது. இறைவன் எங்கும் எல்லாரிடமும் செயல்படுகிறார். நமது உள்ளத்தை கடந்து அவர் செயல்படுகிறார் என்பதால் தான் அவரை கடவுள் என்கிறோம். எனவே கொள்கை வேறு, நட்பு வேறு என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இயேசுவுக்கு பொருந்துகின்ற, இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு பொருந்துகின்ற அனைத்தையும் யாராக இருந்தாலும் செய்வோம், ஒன்றிணைந்து செய்வோம், ஒன்றிணைக்கச் செய்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நன்மைகளின் நாயகனை ஆண்டவரே இயேசுவே, யார் நல்லது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் அதை தடுக்காமல் ஊக்கப்படுத்தும் எங்களுக்கு நல்ல மனங்களை தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
என்று அரசவை சென்றதால் ஆஸ்தான நிலை பெற்றாரே. அதிசயமாய் ஆண்டவரின் அருள் வாக்கை அறிந்து கொண்டு லாசராய் மாறியதால் மறைசாட்சியானாரே. அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். கோடி செல்வம் தேடி வரும், பெயர் புகழ் நாடி வரும், வரும் யாவும் நொடி பொழுதில் பொடி பொடியாய் மாறிவிடும். கோடி செல்வம் தேடி வரும், பெயர் புகழ் நாடி வரும், வரும் யாவும் நொடி பொழுதில் பொடி பொடியாய் மாறிவிடும். இது வல்ல வாழ்வென்று இதயம் உணர்ந்ததனால் இருந்ததெல்லாம் துறந்துவிடும் துணிவு பெற்றார். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். வாடி விழும் வாழ்வினிலே ஓடி வரும் இன்பமெல்லாம் வருபவையோ விந்தை தரும் விடுகதையாவுமாகும். வாடி விழும் வாழ்வினிலே ஓடி வரும் இன்பமெல்லாம் வருபவையோ விந்தை தரும் விடுகதையாவுமாகும். எதை வென்று எதை ஏற்க என்று தெளிந்ததனால் எல்லாம் இழக்கும் இயேசுவின் மனதை பெற்றார். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். ஆசினூறு நெஞ்சில் கொண்டு நீலகண்ட பிள்ளை என்று அரசவை சென்றதால் ஆஸ்தான நிலை பெற்றாரே. அதிசயமாய் ஆண்டவரின் அருள் வாக்கை அறிந்து கொண்டு லாசராய் மாறியதால் மறைசாட்சியானாரே. அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.